ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு வெத்தலை குழம்புங்க. இது வந்து புளிக்குழம்பு மெத்தடில் வெத்தலை போட்டு செய்கிறோம், அரைச்சி பண்ணுறோம். இது வந்து சளி பிடிச்சிருக்க டைமில் இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வெத்தலை போட்டிருக்கிறதே தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம். இது வந்து சாம்பார் தூள் வச்சுருக்கேன். இது வந்து 10 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கு. இது வந்து 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம், ஒரு 4 வெத்தலை வச்சுருக்கேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஒரு கனமான அடி வானொலி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்பு ஊற்றணும். நல்லெண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு ஜாமான்லாம் போட்டு வறுக்கலாம். எண்ணெய் இப்போ வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஜீரகம் போடுறேன். ஜீரகம் மிளகு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரியட்டும். கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். மிளகு ஜீரகம் வந்து லேசாக பொரிஞ்ச பிறகு அடுத்து ஜாமான் சேர்க்கலாம். இது வந்து மருந்து குழம்பு மாதிரி சளி பிடிச்சிருக்குன்னா கட்டாயம் இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். போட்டுக்கலாம். போட்டு எண்ணெய் சேர்த்து ஒன்றா வதக்கலாம். நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து வெத்தலையை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து நான் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். இது கூட தூதுவளை இலை 2-3 கிடச்சிங்கன்னா தூதுவளை இலை 2 துளசி இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்பு வாசமாக நல்லா உடம்புக்கும் சளிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து சாம்பார் தூள் இதுலேயே சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாமான்லாம் மிக்சியில் போட்டிருக்கேங்க. சின்ன ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு கூட்டி வைக்க போகிறேன். அதை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு வந்து போட்டிருக்கேங்க. கொஞ்சம் பொரியட்டும். ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இதை வந்து மசாலா ஜாமானை வந்து அடுப்பு நல்லா லோவாக குறைச்சிட்டு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து அதை வந்து கழுவி ஊற்றிக்கலாம். லைட்டாக போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். கொஞ்சம் நேரம் மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். அடுப்பு நல்லா ஃபுல்லாக லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விடலாம். அந்த மசாலா ஜாமானை இது வந்து மருந்து குழம்பு மாதிரி தான். இது தூதுவளை இலையெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெத்தலை மட்டும்தான் போட்டிருக்கேன். தூதுவளை இலை 2 துளசி போடலாம். போட்டிங்கன்னா சளி பிடிச்ச டைமில் உங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். அவ்வளோ மசாலா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து புளியை தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து குழம்பு வந்து வற்றணும். புளியை வந்து அதில் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதித்து குழம்பு வந்து வற்றட்டும். நல்லா வற்றட்டும். நல்லா குழம்பு வந்து நல்லா வற்றிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெல்லத்தை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஒரு கொதிச்சதுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து சாப்பிடும் போது வெத்தலை அதில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அதனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்ச டைமில் இதை வச்சு கொடுத்துடலாம். வெத்தலையோட ஸ்மெல்லு எந்த டேஸ்ட்டும் தெரியாது. நல்லா நம்ம காரக்குழம்பு மாதிரி நல்லா கமகமான வாசத்தோடு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.